ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு ரசம் எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புளிக்கரைசல் பார்த்தீங்கன்னாக்கா லெமன் சைஸ்ல பாதி அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அரை தக்காளி சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி காம்பு வந்து கிள்ளி கரைச்சி வச்சிருக்கேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒன்றா கரைச்சி வச்சிருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு ரசத்துக்காக. கொத்தமல்லி எப்பவுமே நான் 3 பிரிப்பேன். காம்பு வந்து புளி கரைசல்ல சேர்த்துருவேன். அரைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி சேர்ப்பேன். லாஸ்டா சேர்க்கறதுக்காக இந்த முனைப்பகுதி வந்து வச்சிருப்பேன். 2 கருவேப்பிலை வந்து உருவி வச்சிருக்கேன். 2 தக்காளியில 1.5 தக்காளி வந்து வதக்கிறதுக்கு வச்சிருக்கேன். அரை தக்காளி தான் அதில் கரைச்சிட்டேன். ஸோ அரைக்கிறதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னாக்கா 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 3 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் வந்து உடைச்சு வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ மிக்சியில் பார்த்தீங்கன்னாக்கா சீரகம், மிளகு, தனியா, துவரம் பருப்பு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி காம்போட நடுப்பகுதி சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து தாளிக்கும் போது சேர்த்துக்குங்க. அரைக்கும் போது சேர்த்திங்கனாக்கா கசப்பெடுக்கும்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தக்காளி. ஸோ வெந்தயம் மட்டும் தீயக்கூடாது. தீஞ்சது அப்படின்னாக்கா ரசமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு மட்டும் இல்லை, ரசமும் வந்து கசப்பாயிடும். மசாலா பார்த்தீங்கன்னா குறைப்பாக அரைச்சிட்டு எடுத்துருந்தாச்சு. ஸோ நான் வந்து வேகமாக செஞ்சுட்டேன். நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற மசாலாவெல்லாம் சேர்த்துக்குங்க. ஏன்னா மிளகு தனியாக வந்து கொஞ்சம் அரையணும். அதுக்கப்புறம் மற்ற மசாலா வந்து பூண்டு, இந்த கொத்தமல்லி, மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஸ் வச்சு சுற்றுனீங்கனாலே போதும். நான் வந்து அவசரமாக செய்கிறதுனால மொத்தமாக சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே மிளகாய் தனியாக வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற மசாலாவை சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா போதும், நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட் வந்து கொடுக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்துட்டு தான் நம்ம வந்து மசாலாவை சேர்க்கணும். ஸோ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா மசாலா சேர்த்துட்டு தான் தக்காளி சேர்ப்போம். ஸோ இந்த பூண்டு ரசத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துட்டு தான் மசாலாவை வந்து சேர்க்கணும். ஸோ மசாலா வாசனை நல்லா போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயம் வந்து சேர்த்துடலாம். அருமையான பூண்டு ரசம் தயாராகிடுச்சு. ஸோ நுர வர ஆரம்பிக்குது. கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். புளி வந்து கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிட்டு வறுத்துருக்கோம். அதனால அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மிளகு வந்து கடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதி வரப்போகுது. இப்போ நான் இறக்கிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பூண்டு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை இந்த பூண்டு ரசத்தை வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரசத்துக்கு ஃப்ரை டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1/4 கிலோ வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் தனியா தூள் இருந்துச்சுன்னா தனியா தூள் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட தனியா தூள் இல்லை. ஸோ நான் காஷ்மீர் மிளகாய் தூள் மட்டும் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்துடலாம். மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் சிக்கன் 65 மசாலா. ஸோ இதெல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காய்க்கு வந்து உப்பு போட்டுட்டேன். ஸோ அதனால மிளகாய் தூளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி பொடியாக்கி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சோம்பு தூள் சேர்க்கறதுனால சேர்த்துக்குங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக சோம்பு தூள் வந்து தட்டி தான் சேர்ப்பேன். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எப்படி அரியணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நம்ம முட்டை ஷேப்பில் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். மொத்தம் 3 லேயராக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நடு லேயர் ஒன்று இருக்கும், இந்த லேயர் ஒன்று, இந்த லேயர் ஒன்று. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்க போகிறோம். பெருசாக இருக்க மாதிரி இருந்தால் குறுக்கால வந்து ஒரு கோடு போட்டுருங்க. குறுக்கால 2ஆக கட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன கிழங்குலாம் இருந்ததுன்னா நீங்கள் 2 பீஸாவே கட் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு முட்டை மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். திருப்பி தோசை தவாவில் போட்டு திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நான் வந்து திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே வந்து தூவிடலாம். சரி, பரட்டி போடும்போது அப்படியே கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் வந்து அதில் இருக்கும். நீங்கள் இல்லைன்னா பொரிச்சு போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல தான். இப்போ கருவேப்பிலையோட ஃப்ளேவரோட பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு வந்து நல்லா இருக்கு. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து பொடிசாக கட் பண்ணி நீங்கள் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல தான். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரு, உருளைக்கிழங்கோட அந்த ஸ்மெல்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.